இந்த பேப்பர் வெளியில் வந்த ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்குள்ள சேரன் அவர்கிட்ட இருந்து ஃபோனு. அப்போல்லாம் வந்து தொலைபேசி வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆண்ட்ராய்டு அந்த விஷயங்கள்லாம் இப்போ கிடையாது. ஆஃபீஸுக்கு ஃபோன் எல்லாம் ஃபோன் அடித்து நம்ம வந்து இதுவரை கேட்க முடியாத வார்த்தைகளில் அவ்வளோ அர்ச்சனை நமக்கு. நான் ஒரு பக்கம் நல்ல விமர்சனம், அதாவது அவங்க பணியில் ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சி அப்படியே பயங்கரமாக புகழ்ந்து பாராட்டி தள்ளின அந்த படம் வெளிவந்து, அந்த பேப்பர் வெளிவந்து பல நாட்களுக்கு பிறகு அப்போல்லாம் ஒரு ஃபோன், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க தோழர்னு ஒரு ஃபோன் கூட கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், அது நாங்கள் எழுதுனதே இல்லை, அது இன்ன பத்திரிகையில் வந்திருக்கு, இன்ன வெப்சைட்டில் வந்திருக்கு. அப்போ அவர் சொன்ன பதில், வெப்சைட்டில் வந்த எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்க முடியாது, கம்ப்யூட்டர் வச்சுருக்கவன் தான் பார்க்க முடியும். நீங்கள் எடுத்து பேப்பரில் போட்டதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்னை நீங்கள் வந்து அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் ரொம்ப நீங்கள் அதனால் மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்டு அது வந்து வருத்தம் தெரிவித்து விளக்கம் போடணும் அப்படின்னு. நான் ஒரே விஷயம்தான், எல்லா பத்திரிகையிலையும் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது சார். எந்த காலகட்டத்திலும் போட்ட செய்திக்கு மறுப்பு செய்தியோ மன்னிப்பு செய்தியோ போடுற வழக்கம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் வேலை பார்த்த எந்த ஊடகத்திலையும் அந்த பழக்கம் இல்லை. ஆனால் உங்கள் தரப்பு விளக்கத்தை போடுவோம். இப்போ நான் ஒரு செய்தியை வெளியிடுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்கன்னா, இன்னார் நீங்கள் மறுப்பு தெரிவிக்க, தயாரிப்பாளரோ நடிகரோ இயக்குனரோ போடுறீங்கன்னா உங்களுடைய மறுப்பு வந்து உங்களுடைய வெர்ஷனாக தான் வெளியில் வரும். நிர்வாகம் அந்த பேப்பரோ அந்த நிறுவனமும் பொறுப்பேற்றுக்காது.